ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை பேஷன் மை ஹோம். இன்றைக்கி நம்ம கிச்சன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் ரொம்பவே ஸ்மூத்தாக கையில் தொட்டால் ஒட்டாத மாதிரி வாயில் போட்ட உடனே கரைஞ்சி போகிற மாதிரியும் சூப்பரான கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்முறை எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கேசரி செய்ய நான் 100 ml டம்ளரில் தான் அளந்திருக்கேன். 2 டம்ளர் பார்த்திங்கன்னா ரவை எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன நைஸாக இருக்கிற ரவையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் கேசரி ஸ்மூத்தாக சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. 2 டம்ளர் ரவை எடுத்ததுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் நெய், 1 டம்ளர் எண்ணெய் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த வித வாசனையும் வரக்கூடாது. முக்கியமாக கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அதுபோல் எண்ணெய் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக முந்திரியும் உலர் திராட்சையும் எடுத்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் தூள் தாங்க. நீங்கள் ஏலக்காய் பவுடர் செய்யும் பொழுது நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ரொம்பவே வாசனையாக இருக்கும். நான் 2 டம்ளர் ரவைக்காக அளவு சொல்கிறேன். நீங்கள் 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 1/2 டம்ளர் எண்ணெய், நெய் எடுத்துக்கோங்க. அடுத்து சர்க்கரை தாங்க. இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் சேர்த்துக்கணும். நம்ம இன்றைக்கி 2 டம்ளர் எடுத்துருக்கனால 4 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கோம். கேசரியில் ரவையை வேக வைக்கிறதுக்கு நல்லா சூடான தண்ணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் நமக்கு கிடைக்கும். இப்போது அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். நான் நான்ஸ்டிக்லாம் எடுத்துக்கலைங்க. நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற அடிகனமான வானல் தான் எடுத்துருக்கேன். இப்போ வானல் சூடேறினதும் நெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா சூடேறட்டும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா முந்திரி, உலர் திராட்சை, இதை ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் 1 டம்ளர் ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் எடுத்துருக்கிறதுனால 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். 5 டம்ளர் நான் தண்ணியாகவும் 1 டம்ளர் நான் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பால் விருப்பம் இல்லை, பால் வாசம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தண்ணி மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உலர் திராட்சை நல்லா பால் மாதிரி பெருசாகி வந்ததும் நீங்கள் வெளியே எடுத்து வச்சிடலாம். கருக விட்டுறாதீங்க. இப்போ நம்ம பொரிஞ்ச முந்திரி, உலர் திராட்சையை எடுத்து வச்சுக்கலாம். இதிலையே கேசரி செய்யலாம். பாத்திரம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இப்போ மீதி இருக்கிற எண்ணெய், நெய் இது ரெண்டுத்தையும் இப்போ சேர்த்து கொஞ்சம் சூடேறினதும் இதில் ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ட்ரை ரோஸ்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் வறுத்தாவே ஒரு நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம ரவையை சேர்த்து கட்டி இல்லாமல் வறுக்க ஆரம்பிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வறுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் சூப்பராக நல்லா வெந்து அழகாக வரும் அந்த ரவை. அப்போ தான் நல்லா ஒரு வாசனை கொடுக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் ஆனதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கு பிறகு தண்ணி சேர்க்க ஆரம்பிங்க. 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் ரவை, 6 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். அதில் 5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால் எடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் தண்ணி மட்டுமே சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவும் சுவையாக இருக்கும். இப்போ இதை சிம்மில் வச்சு நீங்கள் கிளறி விடுங்க. வெந்நீர் தான் சேர்த்துருக்கோம், மேக்ஸிமம் கட்டிப்படாது. இருந்தாலும் அலட்சியமாக இல்லாமல் பக்கத்தில் இருந்து நீங்கள் சிம்மில் வச்சு கிளறி விடுங்க. கட்டி இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக வரும். இப்போது இது போல் வந்ததுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்வீட்லேயுமே ஒரு பிஞ்ச் நீங்கள் உப்பை ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் வேறு மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கு பிறகு நம்ம இப்போ சர்க்கரையும் கேசரி பவுடரும் சேர்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கேசரி பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா குங்குமப்பூ இருக்கும்ல, அதை மிதமான சூட்டில் பால்லையோ இல்லை தண்ணியிலையோ நீங்கள் ஊற வச்சு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இதையும் இப்போ கட்டி இல்லாமல் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால ரவை இன்னும் கொஞ்சம் தளர்வாகி வரும். பாருங்கள்,
இந்த மாதிரி நல்லா தளர்வாகி வரும். நல்லா கட்டி இல்லாமல் அந்த ரவையெல்லாம் உடச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருக்குன்னு. இந்த டைமில் நம்ம மீதி உள்ள நெய், அப்புறம் கடைசியாக ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம கேசரி செய்யும் பொழுது ரொம்ப ஒரு புதுவிதமான சுவையை வந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சம அளவு நெய், எண்ணெய், இந்த மாதிரி ரவையை வந்து வறுத்து எடுத்து நீங்கள் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு நாள் முழுதும் வச்சா கூடமே இதே மாதிரி அந்த சாஃப்ட்னஸ், அந்த ஸ்மூத்தாகவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்ச திராட்சை, முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. உண்மையிலே சொல்கிறேங்க, ஒரு நாள் முழுக்க நம்ம தண்ணியும் சரி, இந்த எண்ணெய், நெய் இது எல்லாத்தையும் கரெக்டான அளவு நம்ம சேர்த்தோம்னா இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு ஃபுல் டே இருக்கும் நமக்கு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸாக ஒரு பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஸ்மூத்தான கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.